கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபை மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னும் நீங்க குழந்தையாவே இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரல. நீங்க எத்தனை பேர் நம்ம வளர்ந்துருக்கோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில்? அவர் என்ன சொல்றாரு? உங்கள்ட்ட பேசுறதுக்கே சங்கடமா இருக்குங்கிறார். அப்படின்னா நீங்க ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. இங்க சரின்றாங்க, வெளியே போய் மாம்சமான வாழ்க்கை என்ன செய்யறாங்களோ அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் குழந்தையாவே இருக்கீங்கிறார். ஒரு குழந்தை எப்படி இருக்கணும்னா நாளுக்கு நாள் வளரணும். பிறந்ததுல இருந்து 10 மாசத்துக்குள்ள வளரணும், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளரணும். ஆனா 10 வருஷமா குழந்தையாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்து ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோமா, இல்லை நம்ம படிப்படியாக வளர்ந்துருக்குமாங்கிறது நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணுங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாரு? மாம்சமானவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அப்படியே நீங்களும் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, விவாதம், நீ பெரியவனா நான் பெரியவனா, அப்போலோ பெரியவன், அப்போலோ சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், என்னை விட நீ தான், உன்னை விட நான் தான் பெரியாள், இப்படி ஒவ்வொருவரும் மாம்சமானவர்கள் எப்படி செய்கிறார்களோ அப்படியே நீங்களும் செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு வசனம் 6ல், டே அப்போலோ இதுக்கு விளக்கம் அவர் சொல்கிறார். இவங்களாம் யார்? அப்போலோ யார், பவுல் யாருன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நீங்கள் விசுவாசிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதான் வசனம் 6ல் என்ன சொல்கிறாரு? டே நட்டதுன்னா நீர் பாய்ச்சித்த அப்போலோ, ஆனால் விலை செய்தது தேவன் அப்படிங்கிறாரு. பாருங்க, தேவன் தான் நம்ம வழி நடத்துகிறார், அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிற தேவன். நீங்கள் ஒருவரும் நீ பெரியவன் நான் பெரியவன் நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, சத்தம் போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறார். கடைசியாக 3வது விஷயம் சொல்கிறாரு வசனம் 16ல், உன்னுடைய உடம்பு தான் ஆலயமாக இருக்கிறது, உன்னுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆவி உலாவி கொண்டு இருக்கிறது. அந்த ஆலயத்தை எவன் ஒருவன் கெடுக்க நினைக்கிறானோ தேவன் கெடுத்துடுவார், அழித்துடுவார். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த ஆலயம் உன்னுடைய உடம்பாக இருக்கிறது, உன் உடம்பு தான் அந்த ஆலயங்கிறார். எவ்வளோ இதாக இருக்குது! இந்த உடம்பு எவ்வளோ பரிசுத்தமாக வைத்திருக்கப்பட வேண்டும். இந்த உடம்புல நம்முடைய தேவனுடைய ஆவி உலாவி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அதை நிறைய பேர் விசுவாசிக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை அதை மனசில் வச்சுக்காம இந்த உடம்புல இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அதாவது பீடி, சிகரெட்டு, புயலை இதெல்லாம் போட்டு தேவனுக்கு இன்னும் அதிகமாக துக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இந்த உடம்பை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டுங்கிறத பவுல் நமக்கு அடிக்கடி எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அப்படியாக இந்த வசனம்படி நம்ம வாழ்வோம், இந்த உடம்பையும் இந்த ஆலயத்தையும் நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்வோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.